என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் தரப்பட்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள். ஏன் அதிகாலை வேளையில் இந்த கலையை செய்ய வேண்டும்? காலையிலே எழுந்திரே குளிக்கிறோம், காலையில் கடன்களை முடிக்கிறோம், எத்தனையோ நல்ல காரியங்களை காலையில் தான் செய்கிறோம். திருமணம் செய்கின்றோம், கிரகப்பிரவேசம், இன்னும் பெயர் சூட்டல், பல்வேறு நல்ல காரியங்களை காலையில் தான் செய்கிறோம். ஆகவே தான் இந்த கலையையும் நாம் காலையில் பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்வார்களே, காலை 4 மணியிலிருந்து 7 மணிக்கு உள்ள செய்தால் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் என்று யோக சாஸ்திரங்கள் சொல்கிறது. அதோடு அன்று முழுவதும் சுறுசுறுப்பாக நினைவாற்றலோடு நல்ல தெம்போடு நாம் வேலைகளை முடிக்க முடியும். அதைத்தான் முக்கியமாக கவனிக்க வேண்டும். நோய் என்பதே வராது. சின்ன சின்ன காய்ச்சல், மண்டியடி, ஜலதோஷம் கூட யோகாசனத்தை ஒழுங்காக செய்கிறவர்களுக்கு வரவே வராது. அந்த நிலையில் நமது அரங்கிற்கு 2 மாணவர்கள், ஜே.ஆர். மகேஸ்வரன், சுபீஷ் 9 வயது, 13 வயது, எவர்வின் வித்யாசிரமம் 5ஆம் வகுப்பு படிக்கிறார்கள், குளத்தூர். இவர் இருவரும் இப்பொழுது மச்சாசனத்தை செய்ய போகிறார்கள். மச்சாசனம் என்றால் மீன் ஆசனம் என்று பொருள். என் அருமை இவர்கள் இருவரும் எனது பயிற்சியாலையில் அதிகால வேளையில் மாலையிலும் வந்து பழகி கொண்டிருப்பவர்கள். என் அருமை சீடர்களே, நீங்கள் அப்படியே படுத்து மச்சாசனம் செய்யுங்கள். காலை பெருவலை பிடித்து கொண்டு நன்றாக மூச்சை இழுங்கள். எப்பப்பெல்லாம் நெஞ்சு விரிகிறதோ அப்பொழுதெல்லாம் மூச்சு இழுத்து விட்டால் அந்த நுரையீரல் நன்றாக விரிவடைந்து விடும். இப்பொழுது எல்லோருக்குமே 3இல் 1 பகுதியை தான் நுரையீரலை உபயோகப்படுத்துகிறோம். நாம் இது போன்ற ஆசனங்களில் நன்றாக மூச்சு இழுப்போமேயானால் முழுமையாக அந்த நுரையீரல் வேலை செய்ய ஆரம்பித்துவிடும். சாதாரண காலங்களில் விரிஞ்சே இருக்கும். அப்போ நிறைய ஆக்சிஜனை இழுத்து விடக்கூடிய தன்மை நுரையீரலுக்கு வந்து விடுகிறது. அப்பொழுது என்ன நடக்கிறது? பிளட் சுத்தி அதிகமாக இருக்கும். இரத்த சுத்தி எல்லா பகுதிகளுக்கும் போகும் பொழுது நமக்கு ஏன் நோய் வரப்போகிறது? மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள், எழுந்திருங்கள். இப்பொழுது அங்கே திரும்ப என்னை பார்க்க, திரும்ப என்னை பார்க்க, திரும்ப முன்ன தள்ளி வா, வா, அப்படியே படு. நல்ல மூச்சு இழுத்து விடுங்க, மூச்சு இழுத்து விடுங்க. நல்ல நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையே வராது நிச்சயமாக. மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நன்றாக மூச்சு இழுத்துக் கொள்ளுங்கள். அப்படியே திரும்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் நேரே பார்த்துக்குங்க. அப்படியே படுங்க. நல்ல மூச்சு இழுங்க. மச்சாசனம். அப்படியே எழுந்துருங்க. எழுந்துருங்க. அப்படியே அப்படியே முன்ன குனிங்க. அப்படியே நம்புங்க.
அங்கே வாங்க திரும்ப. அப்படியே நிமிர்ந்துருக்க, நல்லா மூச்சுடுங்க. என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, இவைகளெல்லாம் சின்ன சின்ன ஆசனங்கள். இதை தனியாக செய்ய முடியாவிட்டாலும் முதுகுப்பத்தில் ஒரு தலையணையை வைத்து கூட இந்த ஆசனத்தை செய்யலாம். இவர்கள் சிறுவர்கள், வளையும் தன்மை இருக்கிறது, முதுகிலை தலையணையை வைத்து கொண்டு இவர்களுக்கு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. வயதானவர்களுக்கெல்லாம் முதுகெலும்பு எரிய விடுகிறோம். அப்பொழுது அவர்களுக்கு முதுகிலே ஒரு தலையணையை வைத்து கொண்டு இந்த ஆசனத்தை செய்ய வைக்க வேண்டும். ஆகவே இது போன்ற ஆசனங்களை நாம் சின்ன குழந்தைகள் முதற்கொண்டே செய்வோமேயானால் எந்த விதமான இருதய சம்பந்தப்பட்ட வியாதிகளோ அல்லது எந்த விதமான லங்ஸ் அல்லது நுரையீரல் சம்பந்தப்பட்ட வியாதிகளோ நிச்சயமாக வராது. சின்ன குழந்தைகளுக்கு தான் அடிக்கடி சளி பிடிக்கும், இருமல் வரும், தொண்டை புகைச்சல் வரும், இதெல்லாம் தொல்லைப்படுத்தும். ஆகவே இது போன்ற சின்ன சின்ன ஆசனங்களை சிறுவர் முதல் பழக்கி பெரியவர்களும் செய்ய முடியாவிட்டால் தலையணையை வைத்து செய்து தங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற பல்வேறு நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை, ஆர்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நீக்கிக் கொண்டு ஆரோக்கியமாக நோயின்றி வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.